வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா மகேஷும் அவங்க அண்ணி பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் அப்படியே நமக்கு கத்தி மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாம் நமக்குள்ளே வேணாம். மறுபடியும் வயிற்றில் குழந்தைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீ அந்த வீட்டுக்கு மருமகனாக போகணும், சொத்தெல்லாம் நமக்கு வரணும், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, எல்லாம் ஞாபகம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், அது மட்டும் கிடையாது, அந்த வீட்டில் டிரைவர் பையன் ஒருத்தர் இருக்கானே, அவன் ரொம்ப விவரமான ஆளாக தெரியிறான், அவங்ககிட்ட பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர, நான் தான் சொல்கிறேன்ல இதெல்லாம் நமக்குள்ளே வேணான்னு சொன்ன, இப்போதைக்கு புரிஞ்சுக்கோ, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சைடு இந்த பக்கம் காமிச்சிட்டு இருக்காங்க. ரேவதி ஃபோன் பேசி முடிச்சுட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. குடி சீக்கிரம் நமக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு விடிகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. மண்டபத்தில் தான் காமிக்கிறாங்க. தடபுடலாக வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் ரெடி பண்ணி போய்கிட்டு இருக்கு. வெளியில் பார்த்தா ஒரே கட் அவுட் மேலே பொழியுது. சாமுண்டீஸ்வரி அவங்க வீட்டு நிச்சயதார்த்த விழான்னு போட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க ஃபோட்டோ கீழே வந்துட்டு குடும்ப விழா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ எங்கேயுமே இல்லை. ஒரு 6-7 கட் அவுட்டுக்கு வெறும் சாமுண்டீஸ்வரி அவங்க மட்டும்தான் வந்துட்டு ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் நிச்சயதார்த்தம் யாருக்குன்னு தெரியல, மகளுக்கா அம்மாக்கா? ஏன்னா அம்மா மட்டும்தான் ஃபோட்டோவில் இருந்தாங்க. ரேவதியும் மகேஷும், அதாவது மணப்பெண்ணும் மணமகனும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸுமே இல்லை. இனி பார்க்கலாம் எபிசோடில் இருக்கான்னு சொல்லிட்டு லாஜிக்கே அதனால வைக்க வேணாமா. நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ இல்லாமல் பொண்ணோட அம்மா ஃபோட்டோவாக சுற்றி வச்சுருப்பாங்க. சரி, அடுத்து வந்துட்டு உள்ள சாமுண்டீஸ்வரி அவங்க அந்த வெல்கம் பண்ணுறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. வாங்க வாங்க வாங்க, நம்ம வீட்டில் தான் வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. அப்படியே அழகாக மேக்கப் பண்ணி ரெடியாகி நின்றுட்டு இருக்கேன். இன்னும் என்னென்னா, சாமுண்டீஸ்வரி அவங்களோட அந்த ஜுவல்ஸு சாரியோட கலெக்ஷனுக்காகவே சீரியல் பார்க்கலாம் போல். ஏன்னா ஒவ்வொன்றும் வந்துட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு காஸ்டியூம் செலக்ட் பண்ணி போகிறாங்க. அவங்க முந்தா நாள் நேற்று போட்டிருந்த அந்த ப்ளவுஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா ஆரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதை யாரெல்லாம் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னு தெரில. இப்போ வந்துட்டு அந்த இடத்துக்கு ஆட்டோவில் மாப்பிள்ளையோட அண்ணியும் வந்துட்டு இறங்குறாங்க. இறங்கி ஆட்டோவை கட் பண்ணி அமுச்சு விட்டதுக்கப்புறம் சுற்றி முற்றி அப்படியே திருன்னு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் உனக்கு தான், இங்கே நடக்கிற விழாவே உனக்கு தானே, பார்த்தையா வெளியிலே வந்துட்டு பிரம்மாண்டமாக இருக்குது, இந்த வீட்டுக்கு நீ மருமகனாகிட்டேன்னு வச்சுக்கோ, ஒப்பாடா வேற இடத்துக்கு போயிருவோம் போல நீ அப்படின்னு சொல்ல, அதை நினச்சலாம் நீ கவலைப்படாத, நான் என்னதான் எந்த இடத்துக்கு போனாலும் என்னைக்கும் நீ தான் என்னோட ஃபஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் நீ தான் பெர்மனண்ட்டு, அதில் பாதி உனக்கு தானே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னதும் எங்கிட்ட வந்துட்டு அதெல்லாம் நடந்தால் சரிதான் அப்படின்றாங்க. இங்கே பாரு, நான் பழசெல்லாம் என்றைக்குமே மறக்க மாட்டேன், இப்போ இவ வரவ தான் புதுசு, நீ என்றைக்குமே ஃப்ரெஷ்ஷு தான் அப்படின்னு சொல்ல, சரி நம்ம இப்படியே பேசிகிட்டு இருந்தால் பத்தாது, உள்ளே எல்லோரும் உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துட்டே நடக்கிறாங்க. ஆனால் மாப்பிள்ளை இன்னும் அந்த கழுத்து பக்கத்தில் இருக்க அந்த பட்டனை அவுக்கலப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு அந்த பட்டனோட நல்ல பையன் மாதிரி அப்படியே பெக்கன்னு முழிச்சிட்டே வந்துட்டு வர, உள்ளே வந்துட்டு நம்ம ரேவதி அவங்க கூட்டத்தை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமாக ரேவதி உட்கார வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டர்ஸ்லாம் மாற்றி ரெடி பண்ணிட்டு, அக்கா நீ வந்துட்டு சூப்பராக இருக்கக்கா, மாப்பிள்ளை பாரு உன்னை பார்த்ததுமே அப்படியே மயங்கி விழுக போறாரு அப்படின்னு சொல்ல, சரி சும்மா இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு சிரிக்கிறாங்க. உண்மையத்தான் சொல்கிறோம், உன்னை பார்க்கும்போது எங்களுக்கே வந்துட்டு பொறாமையாக இருக்குன்னா பாரு, அவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆளுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை அவங்க அண்ணியை வந்துட்டு போய் பார்த்து பேசுகிற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. இந்த ஏற்பாடெல்லாம் தடபுடலாக தான் இருக்குது. ஆனால் டக்குன்னு சீக்கிரம் டக்குன்னு மூவ் ஆகி போகிற மாதிரி வந்துட்டு தெரியுது. மகேஷோட அந்த திருட்டுத்தனத்தை எனக்கு தெரிஞ்சு கார்த்தி தான் கண்டுபிடிப்பாங்களோ அப்படின்னே வந்துட்டு ஒரு ஹிட் போய்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக தான் கார்த்தி தான் கண்டுபிடிச்சி ரேவதியோட லைஃப்பை காப்பாற்றுறதுக்காக தாலி கட்டுற மாதிரி கொண்டு வரலாம். ஏன்னா முருகரே வந்து சொல்லிட்டாங்க, ரேவதி கார்த்திக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல ட்விஸ்ட்டு வந்துட்டு இருக்க போது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.